நேத்து போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து தடை உத்தரவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு தகவல் சொன்னாங்க. அந்த தடை உத்தரவு வாங்கின பிறகு போன்ல பேசிக்கிறோம். எப்படி பேசுறோம்? நம்ம அவங்கள்ட்ட சொல்றோம், எப்படியும் இந்த டிபேட் நடந்தே ஆக வேண்டும். அதனால நம்ம போலீஸ் ஆபீசர்கிட்ட போய் இந்த ஆர்டர் தர்ற ஆபீசர்கிட்ட நாங்களும் ஒரு ஆள் அனுப்புறோம். வில் ட்ரை டு, நாங்க 2 பேரும் அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணுவோம். ஆர்கியூ பண்ணி எப்படியாவது ஒப்புதல் வாங்க பார்ப்போம். ஒப்புதல் தர முடியாது என்று மறுத்துவிட்டால் நம்ம எங்கேயாவது நடத்தணும். வேற எங்கேயாவது மண்டபம் முடித்து நடத்துவதாக இருந்தால் அது சிரமமா போகும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க குறுக்கிட்டு சொன்னாங்க, ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து ஏதாவது டிபேட் பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்ப நம்ம சொன்னோம், லாட்ஜில் போய் உட்கார்ந்து டிபேட் பண்ணாலும் அது ஒரு பப்ளிக் பிளேஸ், போலீஸ் அங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆனா நம்ம பிரைவேட் பிளேஸ்ல வச்சுக்கிட்டா அவங்க ஒன்னும் செய்ய முடியாது போலீஸால. ஆனா நம்ம ஆபீஸ்லயே வச்சுக்கலாம். ஏன்டா அவங்களுக்கு ஆபீஸ் கிடையாது, அவங்களுக்கு ஆபீஸ் இல்லாதனால நம்ம ஆபீஸ்லயே இடம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு மெயில் அனுப்புனாங்க. They called up us today in the morning and all of a sudden they started saying that the commissioner hasn't given permission and these police people are trying to they're trying to reject it. They say that the debate should not happen. So they were trying to give some inexcusable kind of like they're just trying to flee away from the debate. What kind of arguments that you will put forth. So those kind of arguments and questions they will keep on posting on us. And after hearing that, verbally there was a talk between in the phone between TNTJ and SAN. So we clearly told them that for a hook or shook, this debate should happen. So what you do is you come down to a place so that we can have a debate in a private place. In our Markaz itself we can have. That's what we said in our TNTJ headquarters. But what they kept on saying is that if we come there, then again there will be a problem. இப்ப அவங்க என்ன பண்ணாங்க, உடனே அவங்க மெயில் அனுப்புறாங்க. அவங்க போன்ல பேசுறத நம்ம ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறோம். எல்லாத்துக்கும் ரெக்கார்டட் எவிடன்ஸ் இருக்குது. அவங்க மறுத்தாங்கன்னா அதையும் நம்ம போட்டுற முடியும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, நமக்கு ஒரு மெயில் அனுப்புறாங்க. அந்த மெயில தான் நீங்க பாக்குறீங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அசிஸ்டன்ட் கமிஷனர் நம்ம 28th and 29th டிபேட்டை கேன்சல் பண்ணி ஆர்டர் கொடுத்திருக்காரு. அதனால நீங்களும் நாங்களும் போனில் பேசிக்கொண்ட பிரகாரம் ஒரு ரெக்கார்டட் பிரைவேட் டிபேட், அவங்க இந்த வார்த்தைகளை தப்பா பயன்படுத்திருக்காங்க. ஒரு பிரைவேட் பிளேஸ்ல வச்சுக்கிட்டா போலீஸ் தொந்தரவு பண்ண முடியாது. பப்ளிக் பிளேஸ்ல வைக்கிறது தான் போலீஸ் இடைஞ்சல் பண்ணும், தடுக்க முடியும். நம்ம வீட்டுக்குள்ளேயோ நம்ம ஆபீஸ்லயோ வச்சு டிஸ்கஸ் பண்றத டிபேட் பண்றத போலீஸால் ஒன்றும் செய்ய முடியாது, சட்டத்தில் அவங்களுக்கு அதிகாரம் இல்லை நம்ம சொன்னதை அவங்க எப்படி எழுதிருக்காங்கன்னா, இட்ஸ் a பிரைவேட் டிபேட், பிரைவேட் ரெக்கார்டட் டிபேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம அதை கேஷுவலா விட்டுட்டோம். ரெக்கார்டட் பிரைவேட் டிபேட் அட் யோர் ஆபீஸ், உங்களுடைய அலுவலகத்தில் நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு நீங்க நம்ம 25 பேர் இந்த விவாதிப்பவர்களோடு சேர்த்து ஒரு 25 பேர் கலந்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு, அதுல முக்கியமான பாட்டு அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பீயிங் த சேம். மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, மற்ற விவாத ஒப்பந்தம் எல்லாம் அதெல்லாம் சேம் தான். என்ன ஒப்பந்தம்? நம்ம ஏற்கனவே பேசுவோம், லைவ் டெலிகாஸ்ட். அப்போ அவங்க அதை மறுக்கல. எப்ப இது போடுறாங்க? நைட்டு 7:45 மணிக்கு போடுறாங்க. நைட்டு 7:45 போடும் போதும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. உங்க இடத்துக்கு நாங்க வரதுக்கு நாங்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எங்களுக்கு ஒரு மரியாதைக்கா எங்களுக்கு ஒரு கடிதம் கொடுங்களேன், எங்க இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் கொடுங்க, ஒரு அழைப்பிதழ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறாங்க. And then this thing happened verbally. Then they sent a mail to TNTJ to us that in the mail they specified that further to the assistant commissioner's order for cancelling the debate on 28th and 29th January and your telephonic offer to have the recorded private debate at your office premise, we request you to officially send us an invite email so that our small friend circle of 25 members apart from the resource persons can come for the discussion at the amicable and private place with the terms and conditions being in the same while complying to the commissioner's order. Meaning the terms and the conditions whatever was put on the agreement there is no change in that. We will come along with the 25 persons, those including the speakers will be there. That's what they said.